கபிலனை விரும்புறியாம்மா? புனிதா, அதான் பெரியசாமி கேக்குறாப்லையே, உன் மனசுல உள்ளதை என்னன்னு சொல்லுமா. அது எனக்கும் கபிலனை பிடிச்சிருக்கு. இது போதும்மா, இது போதும். சொத்துக்காகத்தான் புனிதாவை கபிலனுக்கு பொண்ணு கேட்டேன்னு உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொல்லும்போது அப்படியே உடஞ்சு போயிட்டம்மா. சொத்தை நம்ம சொத்து, ரெண்டு மனசும் ஒத்து போயிருக்கேன்னு தான் உங்களுக்காக பேச வந்தேன். அதெல்லாம் வெறும் சொத்தும் சொத்துக்காகத்தான் பேசினப்போ என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இது போதும்மா. காஃபி எடுத்துக்கோங்க அங்கிள். நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க அண்ணி. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க மேடம். அமுதா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. என்ன மேடம் என்கிட்டலாம் சாரி கேட்டுக்கிட்டு? எனக்கு உன் வேதனை தெரியுமா. நீயும் அப்பாவும் என் வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கும். என் அப்பாக்கு இப்படி நடந்திருந்தா நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்படிதானே உனக்கும் இருக்கும். என் வீட்டாளுங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாமதா. எங்க அப்பாக்கும் எங்க அண்ணன் தான் எல்லாமே. அண்ணனுக்காக நாங்க எதையும் செய்வோம். நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணு. பரவாயில்ல மேடம், அதுக்காக நீங்க எங்க கிட்ட